சனிக்கிழமையன்று கரூரில் தாவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக கருத்து பதிவிட்டதாக கூறி சுங்கச்சாவடி மேலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் தவறான செய்தியை வதந்தியை பரப்பிவிட்டதாக கூறி சுங்கச்சாவடி மேலாளர் அலெக்ஸ் பாண்டியன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன். அவரிடம் பேசலாம். பிரபாகரன் வணக்கம். அவர் சமூக வலைதளங்களில் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருந்தால் என்ன காரணத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூர் மற்றும் திருப்புராத்துறை சுங்கச்சாவடியில் மேலாக பணிபுரிந்து வரும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் வயது 45. இவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் பரப்புரை நிகழ்ச்சியின் போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நெரிசலில் 40 நபர்கள் உயிரிழந்தனர். இதனை சமூக வலைதளங்களில் பொது அமைதி பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பரப்பை பதிவு செய்ததாக சமூக வலைதளங்களில் கணக்காளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்திருந்தது. இவ்வாறு பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பும் வகையில் செய்திகளை பதிவு செய்த சுங்கச்சாவடி மேலாளராக பணிபுரியும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் மீது பெறப்பட்ட புகாரின் பேரில் மாயனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிருஷ்ணாயபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.